ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்மல் பெரிய பெரிய கம்மல் போட்டு காது ஓட்டை வந்து நல்லா பெருசாக இருக்கும். அதே மாதிரி இப்போ தான் கொஞ்சம் பெருசாக ஸ்டார்ட் ஆகுது, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்கும். அந்த மாதிரி காது ஓட்டை வந்து பெருசானால் நம்ம என்ன தான் கம்மல் வந்து அழகான கம்மல் போட்டாலும் அது வந்து எடுப்பாக தெரியாது. அது வந்து ரொம்ப கீழே இறங்கி இருக்கிறதுனால நம்ம ஃபேஸ்க்கு வந்து அது கொஞ்சம் சூட் ஆகாத மாதிரி இருக்கும். நம்ம வந்து இதை வந்து ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக எப்படி நம்ம வந்து அந்த காதோட ஓட்டையை வந்து சின்னதாக ஆக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 2 மெத்தட். இந்த 2 மெத்தடுமே ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தட் தான். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டிலை வந்து நம்ம கொளுத்தி வச்சுக்கலாம். அதாவது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நம்ம வந்து ஆயில் சூடு பண்ண போகிறோம், எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்து சூடு பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி கேண்டிலில் லைட்டாக 1 ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெயை கை பொறுக்கிற அளவுக்கு வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எண்ணெயை சூடு பண்ணி எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ இந்த சூடான எண்ணெயில் டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அதாவது கால்சியம் இருக்கிற டூத் பேஸ்ட்டாக இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் இருக்குது. கால்சியம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேமேஜ் ஆன செல்களை வந்து ரிப்பேர் பண்ணி நமக்கு வந்து நல்ல அதை வந்து ரிப்பேர் பண்ணும். அதனால தான் நம்ம வந்து கால்சியம் இருக்கிற டூத் பேஸ்ட் எடுத்திருக்கோம். இப்போ இந்த சூடான எண்ணெயில் இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் கட்டி பதத்தில் கொஞ்சம் வலுவலுன்னு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு பேஸ்ட் பதத்தில் கிடச்சிருக்கு. இப்போ வந்து எதுக்காக நம்ம ஆயில் சேர்த்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு போஷாக்கை கொடுத்து அந்த ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அதை சுருக்கிறதுக்கு இந்த பேஸ்ட்டும் தேங்காய் எண்ணெயும் சேரும்போது உங்களுக்கு சீக்கிரமான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து காதோட ஓட்டை இருக்குது பார்த்திங்களா, அதில் அப்ளை பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா காஞ்சி கொஞ்சம் லைட்டாக இறுக ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி அப்ளை பண்ணால் போதும். இதை நீங்கள் வந்து நைட் டைமில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். இது அப்படியே நம்ம வந்து வேறு எதுவுமே இதில் துணி எதுவுமே டச் ஆகாத மாதிரி அப்படியே காய விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக ஒரு 20 டேஸ் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதாவது காதோட ஓட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி பேஸ்ட்டில் இருக்கிற கால்சியம் வந்து டேமேஜ் ஆன செல்களை வந்து ரிப்பேர் பண்ணும். அதனால் கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதை வந்து நீங்கள் காதுகளில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் விட்டுட்டிங்கனாலே அது உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து நல்ல ஒரு அதாவது ஒரு மாதிரி இழுக்கிற தன்மை வரும், ஒரு மாதிரி சுருங்க ஆரம்பிக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஃபேஸ் பேக்கில் கூட முட்டை சேர்ப்போம். நீங்கள் முட்டை போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த இடத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னா இது ஒரு மாதிரி அப்படி இழுக்கிற மாதிரி ஆரம்பிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து காதை வந்து இது வந்து முட்டையை நம்ம கண்டினியூவாக அப்ளை பண்ணிட்டு வரும்போது ரொம்ப சீக்கிரத்தில் உங்களுக்கு அந்த ஹோலை வந்து அது சுருக்கிரும். இதை மாதிரி கொஞ்சமாக மட்டும் நம்ம வெள்ளைக்கரு எடுத்தால் போதும், நமக்கு ரொம்ப தேவைப்படாது. ஏன்னா காது வந்து சின்ன ஏரியா பார்த்திங்கன்னா அதில் லைட்டாக தேவைப்படும். இதை எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக நல்ல காதோட ஓட்டைகள் இருக்கும் பார்த்திங்களா, இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா இந்த 2 சைடுக்கும் நடுவில் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்படி முடிஞ்சால் நீங்கள் ஒரு டேப்பு சலோ டேப்போ இல்லைனா சர்ஜிக்கல் டேப்போ போட்டு இது பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நல்ல ஸ்டிப்பாக நின்றுக்கிடும். அது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சீக்கிரமாக வந்து காயவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெளியே நம்ம அப்படியே வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி காதுகள் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா அது கையில் அப்படி ஒட்டதுமே வந்து ஒரு மாதிரி ஒட்ட ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இதை நீங்கள் கண்டினியூவாக நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி டேப்பை தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி டேப்பை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வந்து காதில் வந்து நீங்கள் நல்லா ஒட்டி விட்டு க்ளோஸ் பண்ணி ஒட்டி விட்டுட்டு மார்னிங் நீங்கள் எடுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் தொடர்ந்து இதை யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் காது ஹோலோட சைஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். நீங்கள் வேணால் அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் 1 மந்த் அதாவது ஒரு 20 டேஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து
கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.